Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலான்னாக்கா பிகினர்ஸாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செட்டிங்ஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன செட்டிங்ஸில் சரி பண்ணலாம், செட்டிங்ஸை பற்றின எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸில் வந்து ஃபுல் செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு செட்டிங்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கீ இது இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஹோம் கீன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபைல் கீ சொல்லுவோம். இது வந்து செட்டிங் கீ. பாருங்கள், இங்கே பார்த்திங்க இது போட்டு இங்கே செட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதுதான் செட்டிங் கீ. இந்த கீயை பற்றி உங்களுக்கு கிளியராகவே நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு டிசைனு நீங்கள் லூஸாக வருது, டைட்டாக வருது, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் செட்டிங்ஸில் போய் தான் சரி பண்ணுவீங்க. ஸோ செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இங்கே மிஷின் போட்டு இது இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாமே மிஷினோட செட்டிங்ஸ் தான். மிஷின் போட்டு இது இருக்கனால இந்த செட்டிங்ஸ் வந்து மிஷினோட தான். இதில் பாருங்கள், இது ஸ்க்ரீனோட கான்ட்ராஸ்ட். இந்த கலர் வந்து ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இங்கே சிமெண்ட் கலரில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன கலராக வேணுனாலும் மாற்றிக்கலாம். அந்த கலர் சேஞ்சிங்க்காக தான் ப்ளஸ்ஸும் மைனஸ் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் சரி பாருங்கள், இந்த செட்டிங்ஸில் இதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்படி டச் பண்ண இந்த கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வருதா. ஸோ இந்த கலரே உங்களுக்கு ப்ரைட்டாக வேணும்னா இப்படி ப்ளஸில், இல்லை வேண்டாம் ப்ரைட்டு வேணான்னா இப்படி மைனஸில் பண்ணிங்கன்னா கலர் மைனஸில் போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கலர் அடுத்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது ப்ரைட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே இந்த ஸ்க்ரீன் இதில் வந்து சரி பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மிஷின் போட்டு இங்கே செட்டிங், இது மிஷின் செட்டிங்கில் காமன் மிஷினோட இதில் போயிட்டு நீங்கள் காமன் செட்டிங்கில் இதை கொடுத்துட்டிங்கன்னா பொதுவாக இந்த மிஷினோட எல்லாமே பொதுவாக வந்துடும். அதுக்கப்புறம் வேல்யூம், இந்த மிஷினுக்கு சவுண்டு பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதான்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு கேட்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ சவுண்டு வேணும், பாருங்கள் சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சவுண்டு வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு சவுண்டு வேண்டாம் அப்படின்னா ஆஃபில் வச்சுருங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஆஃப் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையில்லைங்கிறனால நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பாருங்கள், இதில் வந்து நம்ம டிசைன் போடுறோம்ல, அது இன்ச்சஸில் எம்எம்மில் டேப் இருக்குது பாருங்கள், அந்த வச்சு நீங்கள் எடுத்துக்கிறது தான். இது இந்த சைடில் இருக்கக்கூடியது இன்ச்சஸ், இதில் வந்து எம்எம். உங்களுக்கு இப்போ எம்எம்மில் வேணுமா இன்ச்சில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த ஃப்ரேம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராஃப்ட் சீட்டு மாதிரி, அது வந்து எம்எம்மில் இருக்கனால நான் எம்எம் இது பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இந்த இதில். அடுத்து பேக்கில் போயிட்டு அடுத்த இதில் பார்க்கலாம். காமன் செட்டிங்கில் டச் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் இங்கே என்ன ஃபார்மேட் இருக்கோ இது சேஞ்ச் ஆகாமல் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு இருக்கனால ஓகே எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறப்போ இது இப்போ டிசைன் எடுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மிஷின்லேருந்து பண்ணுறீங்களா பென்ட்ரைவ்லையா. ஸோ இங்கே டிசைன் வந்து மிஷின்லேயும் இருக்குது ஆப்ஷன் இருக்குது, பென்ட்ரைவ் ஆப்ஷனும் இருக்குது. அதனால இது ரெண்டுமே இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு டைமர் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைமர் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மிஷின் டெமோ வராங்களே அப்போ அவங்க செட் பண்ணிடுவாங்க. அதன் பிரகாரமே நீங்கள் வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பேக்கில் வந்துட்டு பாருங்கள், த்ரெட்டு அப்பர் த்ரெட்டு சென்சார் அப்படி கேட்டிருக்கு. உங்களுக்கு இது வந்து எப்போவுமே நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது. அப்புறம் இந்த லைட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே லைட்டு இருக்கா. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட் இருக்கும். உங்களுக்கு இந்த லைட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு லைட்டு அந்த இடத்துல தேவையில்லை, அது ஸ்டிச் பண்ணுற இடத்துல லைட் தேவையில்லைன்னா ஆஃபில் வச்சுக்கோங்க. வேணும்னா ஆனில் வச்சுக்கோங்க. ஆனால் ஆன்லேயே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், குவைட் மோட் இதை நான் ஃபுல்லாக வந்து ஆஃபில் வச்சுட்டேன். ஏன்னா இது அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஏன்னா அடிக்கடி நிறையா இது வந்துச்சுன்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிக்குவோன்னு சொல்லிட்டு நான் ஆஃபில் வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீன் த பாபின் ஹோல்டர் மெசேஜ்.
இந்த பாபின் வந்து க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு மெசேஜ் வேணுமா வேண்டாமான்னு கேட்குது. ஸோ எனக்கு மெசேஜ் வேணும். ஏன்னா ஒருவேளை நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வருது, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டிசைன் போட்டுகிட்டே இருக்கோன்னா அந்த பாபினில் டஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை ஆன் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. க்ளீன் த பாபின் எனக்கு ஆன் அந்த மெசேஜ் கொடுக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் ஆனில் வச்சுட்டேன். இந்த இதில் எந்த ஒரு இதாக இருந்தால் கூட நமக்கு மெசேஜில் முன்னாடி வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு போய் நம்ம அதை சரி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு மெசேஜ் ஆன் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டு கலர் இந்த கலர் இருக்குது பாருங்கள் பின்னாடி. இது உங்களுக்கு பாருங்கள் டச் பண்ணோன்னே இப்போ கலர் மாறுதா, இப்போ எல்லோவாக மாறும் பாருங்கள். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ இதை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இது நான் இந்த கலரில் தான் வச்சுருக்கேன் எனி டைம். ஸோ அது வச்சுருக்கலாம். இந்த 3ல் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது. ரீசெட் த ஆல் டிஃபிகல்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இது மெசேஜ் வருது அப்படின்னா சரி பண்ணவே முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி பண்ண முடியாத எந்த ஒரு இதையுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீடில் இருக்குது பாருங்கள். அந்த நீடில் பாருங்கள், இங்கே நீடில் இருக்குது இல்லையா? இந்த நீடில் மேலே டாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் ப்ரெஷர் ஃபுட்டு, அதை மேலே எடுத்துகிட்டு கீழே ஒரு டைம் இறக்கிடுங்க. ஸோ அதை இறக்கிட்டு ஃபுல்லாக வந்து இந்த கேரேஜ் வந்து ஹோம் பீஸில் கொண்டு வந்து மிஷினை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிட்டு பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் எஸ் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மிஷினில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அடுத்து பாருங்கள். இது மிஷினில் அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். ஃப்ரேமு எம்ப்ராய்டிங் போடுறோம் இல்லையா, அதோட இதை வந்து இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். இது எம்ப்ராய்டிங்கில் போட்டு ஆட்டோ டென்ஷன் இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸு. உங்களுக்கு ஜரி த்ரெட்டோ எந்த த்ரெட் ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு நூல் டைட்டாக வேணும், ஸ்டிச்சஸ் லூஸாக வருது, எல்லாமே இதில் சரி பண்ணணும். ஆட்டோ டென்ஷனில் போய் சரி பண்ணி எடுத்துக்கணும். ரிமைண்ட் த பாபின் த்ரெட்டு. ஸோ பாபின் இது சுற்றுது பார்த்திங்களா உங்களுக்கு, அது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் மினிமம் 1ல் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நூல் இருக்கப்போ உங்களுக்கு அது ஆஃப் ஆகி நின்றும். அதுக்காக தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம். இதில் பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு செட்டிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எம்ப்ராய்டிங்கில் ஸ்பீடு செட்டிங் கொடுத்துருக்கு. ஸ்பீடு பார்த்திங்கன்னா 860 வரையுமே இருக்குது. ஸோ 860 வரையும்னா நீங்கள் டிசைன் போடுறப்ப மிஷின் ஃபால்ட் இதாகும் அடிக்கடி. ஏன்னா செம்ம ஸ்பீடாக போகுது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸில் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 500 வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் இதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ரீயாகவே போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீங்கள் 600ல் வச்சு ரன் பண்ணுங்கள். 1 ஸ்டிச் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு ஸ்டிச்சு போய் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஆன் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கன்செப்டிவ் கலர் குரூப்பிங் அந்த நம்ம இப்போ குரூப் ஆப்ஷன் ப்ளவுஸோட புட்டாஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு குரூப் ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் ஆனில் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் இந்த குரூப் ஆப்ஷனில் வந்துடும். ஆஃபில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் அந்த கலர் குரூப்பிங் வராது. அதுதான். ஸோ ஹோப் கிளாரிஃபிகேஷன் அது வந்து நம்ம ஹூப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆனில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவை அது அப்போ தான் மெசேஜ் கொடுத்து உங்களோடதை சரி பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் மறந்த மாதிரி இப்போ 5x5ல் நீங்கள் ஹூப்பை வச்சுட்டு அந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா 7.4க்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே அது மெசேஜ் காட்டாது. இதை ஆனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் இந்த இதை ஆன்லேயே வச்சுருங்க. அடுத்து த்ரெட்டு கட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு த்ரெட்டு கட்டிங் இப்போ கட் ஆகிடுச்சு அப்படின்னா மெசேஜ் வேணும்னா ஆஃப் ஆனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் பண்ணி இருக்கிறது தான். ஜம்ப் த்ரெட்டு கட்டிங் லென்த்து, அது இப்போ லென்த்து இருக்குது பாருங்கள். இது இப்போ த்ரெட்டு கட் பண்ணுது இல்லையா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்ம டிசைன் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட்டு கட் ஆகி நிற்கும் அடுத்த டிசைனுக்கு போகிறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அவங்க செட் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்புறம் கட் த கலர் சேஞ்ச், அந்த கலர் சேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அது நின்று வரணுங்கிறதுக்காக ஆன். இது வந்து கட்டிங் கமாண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஆன் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஆஃபில் கொடுத்து பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது வந்து த்ரெட்டு செலெக்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். பாருங்கள் இந்த
ஃப்ரேம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட சைஸஸ் தான் என்ன ஏது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். ஒரு டைம் நீங்கள் இது எல்லாமே எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகம் இந்த எம்ப்ராய்டிங்கில் இந்த டிசைன்ஸ் தான் செட்டிங்ஸோட இதில் வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸ்கே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.